வணக்கம். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் ஜாதகம். பிறந்த தேதி 5/6/1980 10:20 AM அவினாசியில் பிறந்திருக்காங்க. இவரோட ஒரு ஜாதக அமைப்பு அப்படின்ற விஷயங்களை பார்த்துடலாம். ஜாதக அமைப்பு அப்படின்றதுல லக்னம் கடக லக்னம் ஆகி ஒரு லக்னாதிபதி உங்களுக்கு ராசியாகி கும்பத்தில் இருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு 2ல் செவ்வாய், குரு, சனி, ராகு ஆக குடும்பஸ்தானத்தில் இந்த ஒரு 4 கிரகங்கள். அடுத்து ராசியாகி கும்பராசியில் வந்து சந்திரன் இருக்கு. ராசியிலேயே கேது பகவானும் 0 டிகிரியில் இருக்கிறாங்க. அடுத்து உங்களுக்கு 11ஆம் இடத்துல சூரிய பகவான் ஒரு ரிஷபத்தில் இருக்கிறாங்க. 12ஆம் இடத்துல ஒரு உச்சம் பெற்ற புதனோட சுக்கிரன் அப்படின்ற விஷயம் இருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகத்தோட ஒரு அமைப்பு. இப்போ இந்த ஜாதக அமைப்படி எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொதுவான குலநலன்கள் அப்படின்றப்போ இப்போ வந்து கடக லக்னம் அப்படின்றது லக்னாதிபதி உங்களுக்கு குருவோட நேரடி பார்வையில் கும்பராசியாகி இருக்காரு. அப்போ லக்னாதிபதி வந்து குருவோட பார்வையில் இருக்கிறது ஒரு பலம் அப்படின்ற விஷயம் பார்த்தீங்கன்னா இருக்கு. சூரியனோட 10ஆம் பார்வையில் உங்களுக்கு ஒரு சந்திர பகவான் இருக்காரு அப்படின்ற விஷயமும் உங்களுக்கு. இப்போ குடும்பாதிபதி பார்வையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சந்திரனுக்கு லக்னத்துக்கு அதிபதி சந்திர பகவானுக்கு கிடைக்குது அப்படின்ற விஷயமும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. ஆக அப்போ ஒரு அதிகார பலம் அப்படின்ற விஷயம் இருக்கு. ஏன்னா அந்த கடக லக்னம்னாலே ஒரு அதிகாரம் அப்படின்ற விஷயங்கள் வந்துடும். அதுவும் சந்திர கேந்திரத்துல உங்களுக்கு சூரியன் அப்படின்ற விஷயமும் ஆயிடுது. அப்படின்றபடியாக எப்படி இருந்தாலும் பார்த்தோன்னா லக்னாதிபதி ஒரு நல்ல வலுவுடன் குருவோட பார்வையில, ஒரு குடும்பாதிபதி பார்வையில, ஒரு லக்னத்துக்கு 11ல் இருக்கக்கூடிய சூரியனோட பார்வை ராசி அதிபதிக்கு கிடைக்குது. அவரு வந்து பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு குடும்பாதிபதியாகவும் வராரு. ஆக எல்லா வகையிலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஒரு கும்பராசியா இருக்கு. கும்பராசியில ஒரு 0 டிகிரியில் கேது வராரு, 9 டிகிரியில் சந்திரன் அப்படின்ற விஷயம் போயிட்டு இருக்கு. அப்போ அந்த ராசிக்கு அதிபதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிம்மத்தில் இருக்காருங்க. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு செவ்வாயோட இணைகிறார் அப்படின்ற விஷயம் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சற்று ஒரு பிரச்சனைக்குரிய காலம் அப்படின்ற செவ்வாய் சனி அப்படின்னு சேர்க்கை அப்படின்னாலே ஒரு சற்று பகை, அந்த தசாபுத்திகளில் சில கொஞ்சம் பிரச்சனைகள், ஒரு சின்ன விவாதங்கள், ஒரு குடும்பத்தில் பிரச்சனை அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே இருக்கும். அந்த செவ்வாய் சனி இணைவு வரக்கூடிய ஒரு தசாபுத்திகள் இல்லாட்டி கோல்சார நிலையில் அந்த செவ்வாய் சனி அப்படின்ற விஷயங்களை பார்த்தீங்கன்னா பொதுவாகவே ஒரு கெட்ட விஷயம் தான் அப்படிதான் இருக்குங்க. அப்போ அது பாருங்க ராசி அதிபதி உங்களுக்கு சனி பகவான் அந்த செவ்வாய் பகவானோட இணையுது. ஆனால் அந்த செவ்வாய் பகவான் ஒரு குரு பகவானோட இருந்து சற்று சுபத்துவமாகி இருக்குங்க. என்ன இருந்தாலும் உங்களுக்கு சனி செவ்வாய் சேர்க்கை அப்படின்னாலே வந்து ஒரு சின்ன விஷயங்கள், ஒரு சலசலப்பு அப்படின்ற விஷயம் கண்டிப்பாக இருக்கும். லக்னத்துக்கு 2ஆம் இடத்துலையும் அமைஞ்சிருக்குங்க. ஆக இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா கிரக அமைப்பு அப்படின்றது இந்த மாதிரி இருக்கு. இதுக்கான வந்து ஒவ்வொரு கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து இப்போ பலன்கள் அப்படின்ற விஷயங்களை பார்க்கலாம். இப்போ லக்னம் அப்படின்றது உங்களுக்கு நல்லா இருக்கு, லக்னாதிபதி நல்லா இருக்காரு. ராசி அதிபதி உங்களுக்கு செவ்வாயோட இணைந்து சற்று பௌத்தமா இருக்காரு. இருந்தாலும் குருவோட இணைந்த செவ்வாயோட இருக்காரு அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு நல்ல விஷயங்கள் இருக்கும். ஆனா சிம்மத்துல உட்காந்துருக்காரு. அப்ப சிம்மத்திலையும் ராகும் 0 டிகிரியில் உள்ள வந்துருச்சு. அப்படின்றதுனால வந்து பூர்வீகம் சம்மந்தப்பட்ட அந்த சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்ல சில விஷயங்கள் பிரச்சனைகள் இருக்கும். இருந்து தான் அது பிறகு சால்வ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது ஆனால் சிம்மாதிபதி நல்லா இருக்காருங்க. அங்கே ரிஷப வீட்டில் உட்காந்து உங்களுக்கு அப்புறம் சிம்ம வீட்டுக்கும் 10ல் உட்காந்துருக்காரு. ஒரு உச்சம் பெற்ற புதனோட இணைந்துள்ள சுக்கிரனோட வீட்லையும் உட்காந்துருக்காரு. அப்படின்றப்ப ஒரு சூரியன் அப்படின்றது அப்போ ஜாதகரோட தந்தை அப்படின்ற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நிலையில ஒரு சுப வீட்டில் இருக்கு. அந்த சூரியனுக்கும் பார்த்தீங்கன்னா சனி பகவானோட பார்வை அப்படின்ற விஷயம் வந்து படுதுங்க. அப்போ செவ்வாயோட இணைது இப்போ வந்தீங்கன்னா செவ்வாய் சனி இணைவு அப்படின்ற விஷயம் ஒரு கெட்ட விஷயம். அது செவ்வாய் சனி இணைந்து அந்த சனி பகவான் உங்களுக்கு சூரியனை பார்க்குறாங்க. அப்படின்றப்ப அப்போ செவ்வாய் சனி காம்பினேஷன் வரக்கூடிய ஒரு தசபதிகள் அப்படின்ற விஷயம் அந்த சனி சூரியனை பாதிக்கும் அப்படின்ற விஷயம் படுது. அப்படின்றதுனால அப்போ ஃபேமிலி, குடும்பம், தந்தை அப்படின்ற விஷயங்கள்ல சில பிரச்சனைகள் அப்படின்றது வரக்கூடிய அமைப்பு அப்படின்ற விஷயங்கள் இருக்கு. இங்கே சந்திர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா கேதுவோட 0 டிகிரியில் இணையிற, 10 டிகிரிக்குள்ள கேது பகவானோட இணைவது. ஆனால் குருவோட பார்வை பெற்று பலம் பெற்று இருக்கார் சந்திரன். அப்படின்றப்ப தாயார் நல்லா இருப்பாங்க. தாயாரோட உடல்நிலை அப்படின்ற விஷயத்துல கேது இணைவது சற்று அந்த தாயாருக்கு உடல்நிலை பிரச்சனைகள் அப்படின்ற விஷயத்த உண்டாகும். ஒரு தந்தை ஒரு சிம்மத்தை குறிக்கக்கூடிய இடத்துல ஒரு சனி ராகு அப்படின்ற விஷயங்கள் நிறைய சேரும்போது அப்போ அரசாங்க உத்தியோகம் அப்படின்ற விஷயங்கள் வந்து டைரக்டா போகாம
அந்த அரசாங்க ஊழியத்தை ரிலேட்டட் ஜாப், அதுக்கு கீழே அங்கீகாரம் பெற்ற ஒரு அதிகாரம் பெற்ற ஒரு பொறுப்பு அப்படின்ற விஷயங்கள்ல இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்ற விஷயங்கள் கண்டிப்பா இருக்கும். அப்போ செவ்வாய் வந்து ஒரு குருவோட இருந்து சுபத்தன்மை ஆகுது, சூரியன் சுபத்தன்மை ஆகுதுன்னா அப்போ வந்து ஒரு மெடிக்கல் சம்மந்தப்பட்ட மார்க்கெட்டிங் அப்படின்ற விஷயங்கள்ல கூட இதை இருக்கக்கூடிய ஒரு ஜாதகம் இருக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா ராசியில பார்த்தீங்கன்னா கேது இருக்கு, செவ்வாய் சுபத்தன்மை ஆகுது சிம்மத்துல இருந்து. சூரியன் பார்த்தீங்கன்னா ஒரு உச்சம் பெற்ற புதனோட இருக்கக்கூடிய சுக்கிரன் அவட வீட்டில் சூரியன் அப்படின்றது இருக்கு. அருமையான அமைப்பு அப்படின்ற விஷயங்கள் இருக்கு. அப்படின்றதுனால ஒரு மார்க்கெட்டிங், அந்த மெடிக்கல் மார்க்கெட்டிங் ஆல்ரெடி அந்த மெடிசன் சம்மந்தப்பட்ட துறை அப்படின்ற விஷயங்கள்ல கூட ஜாதகர் இருக்கக்கூடிய அமைப்பு ஒரு நல்ல அமைப்பாக இது இருக்கு. அடுத்து லக்னத்துக்கு 2-10 2ஆம் அதிபதி உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்குது. அப்ப குடும்பத்துக்கு வருமானம் அப்படின்ற வகையில ஏதாவது ஒரு வகையில கண்டிப்பா இருக்குங்க. லக்னத்துக்கு 2ல ஒரு உச்சம் பெற்ற குரு அப்பதான் அடுத்த கட்டத்துக்கு 8 டிகிரி போயிருக்காருங்க. அப்படின்றதுல வருமானம் அப்படின்றது ஜாதகருக்கு கண்டிப்பா இருந்துகிட்டே இருக்குங்க. ஒரு தடையில்லாத வருமானம் அப்படின்ற விஷயம் கண்டிப்பா இருக்கும். ஆனா அவர் வேலை அமைப்புல சற்ற ப்ராப்ளம் அப்படின்ற விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அதுக்கு என்ன தசா புத்தி போகுது, எப்படியான இப்போ கோல்சார நிலவரங்கள் இருக்கு அப்படின்ற விஷயங்களை நம்ம இப்படியே பார்த்துடலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வருமானம் அப்படின்ற விஷயம் அப்படின்றதுல ஜாதகருக்கு, ஏன்னா ஒரு தனஸ்தானத்துல குரு உட்காந்துருக்குங்க. எப்பயுமே பணத்தை வந்து எண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். பணம் என்ற வேலையை கூட கண்டிப்பாக வந்து ஜாதகர் பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கலாம். ஒரு அக்கௌண்ட்டு, ஒரு கிளர்க்கு அப்படின்ற மாதிரி விஷயம் நம்ம கூட ஒரு அக்கௌண்ட் ஒட்டி கணக்கு வழக்கு பார்க்குறதே ஒரு பணம் விஷயம் அப்படின்ற மாதிரியான கூட வேலை ஜாப்ல கூட ஜாதகருக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குங்க. ஏன்னா ஒரு ராசிக்கு 2ஆம் அதிபதி லக்னத்துக்கு 2ல இருக்குங்க. இப்போ 2ஆம் இடம் சம்மந்தப்படுது. 11ஆம் இடத்துல உங்களுக்கு புதன் சுக்கிரனாலே கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்துடும். உங்களுக்கு லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல புதன் சுக்கிரன் அப்படின்ற மறைமுக வழியில சம்மந்தப்பட்டதுல ஒரு துறைகள்லயும் வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்ற விஷயம் இருக்குங்க. ஏன்னா லக்னத்துக்கு 12ல புதன் வந்து உச்சமாயி சுக்கிரனோட இணைஞ்சிருக்குங்க. அப்போ வந்து வருமானம்ன்றது ஏதாவது ஒரு வகையில வருதுங்க. ஆனா இவரை செய்யக்கூடிய இப்ப தொழில் வேலை அப்படின்ற விஷயத்துல சின்ன பிரச்சனை இருக்கு. அப்படின்றத நம்ம வந்து இப்போ கோல்சார நிலவரங்கள் இப்ப தசா புத்தி என்ன போகுது அப்படின்ற விஷயங்கள நான் அப்படி அந்த வந்துடலாங்க. கொஸ்டினுக்கு வந்துடலாம். இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சம்பளம் வந்து கம்மியா இருக்கு. அடுத்து பணி உயர்வு வந்து எப்போ கிடைக்கும் அப்படின்ற விஷயம் வந்து கேட்டிருக்காங்க. சம்பளம் எப்போ ஒரு ஜாஸ்தி கிடைக்கும் அப்படின்ற விஷயங்கள் கேட்டிருக்காங்க. இப்பொழுது ஜாதகருக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி அப்படின்னு வந்து பார்த்துட்டோம்னா உங்களுக்கு சனி திசையில செவ்வாய் புத்திங்க வர்ற 9ஆம் மாசம் 27ஆம் தேதி வரைக்கும் இருக்குங்க. அதுதான் பாத்தீங்களா. அப்போ ஜாதகத்திலே பாத்தீங்கன்னா அந்த செவ்வாய் சனி இணைவு அப்படின்ற விஷயம் இருக்குங்க. செவ்வாய் வந்து குருவுடன் இணைந்து சற்று சுபத்துவம் ஆண்மை ஆயிருந்தாலும் அந்த சனி செவ்வாய் அப்படின்ற காம்பினேஷன் பார்த்தீங்கன்னாலே சில பிரச்சனை அப்படி தொந்தரவு அப்படின்ற விஷயங்களை கொடுக்குங்க. ஆக ஜாதகத்துல வந்து தசா புத்தி அப்படின்றது சனி பகவானோட தசையில செவ்வாயோட புத்தி போகுதுங்க. அப்ப அந்த சனி செவ்வாய் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு லக்னத்துக்கு 2ல சிம்மத்துல இருக்குங்க. லக்னத்துல குடும்பஸ்தானத்துல இருக்குங்க. அப்ப அந்த குடும்பஸ்தானம் இருக்கக்கூடிய இடமும் பாத்தீங்கன்னா சிம்ம வீடு. அப்ப சிம்மம் அப்படின்னாலே பாத்தீங்கன்னா ஒரு தந்தை மற்ற விஷயங்கள்ல குடிக்கக்கூடியது, ஒரு பூர்வீகம் அப்படின்ற விஷயங்கள் அதுலயே வந்துடும். அப்ப லக்னத்துக்கு குடும்பஸ்தானத்துல வந்து செவ்வாய் சனி இணைவு அப்படின்ற விஷயங்கள் இருந்தும், அதாவது ஜாதகத்திலையும் அந்த மாதிரி இருக்குங்க. இப்ப தசாபுத்தியும் பாத்தீங்கன்னா ஒரு சனி தசையில செவ்வாய் புத்தி போகுதுங்க. இதுதாங்க வந்து நமக்கு ஒரு நல்ல யோகங்கள் வர்றதும், நல்ல ஒரு வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுறதும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தான் நமக்கு திடீர்னு நமக்கு யோகங்களும் கொடுக்கும், ஒரு கஷ்டமும் இருக்கும். அப்படின்றப்ப இந்த தசாபுத்தி அப்படின்ற விஷயங்கள் வரும்போதுதான் இப்போ இந்த சனி செவ்வாயோட காம்பினேஷன்ல உங்களுக்கு இப்போ கஷ்டம் அப்படின்ற விஷயம் இருக்கு. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வர்ற இந்த வருஷம் தான், இந்த வருஷம் 9ஆம் மாசம் 27 10ஆம் மாசம் அக்டோபர்ல இருந்து உங்களுக்கு இந்த குடும்பத்துல சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படின்றது விளையிருங்க. கண்டிப்பா விளைகிறோம். 9ஆம் மாசத்துக்கு பிறகு உங்களுக்கு கண்டிப்பா நல்லாவே இருக்கும். அடுத்து உங்களுக்கு அந்த 9ஆம் மாசத்துக்கு பிறகு ராகு புத்தி அப்படின்ற விஷயம் வருது. அப்ப சனி தசையில ராகு புத்தி அப்படின்ற விஷயம் ஒரு கெடுதல் தான் பண்ணணும்னா அதை ராகு பாத்தீங்கன்னா உங்களுக்கு குருவோட 0 டிகிரில இணைஞ்சிருச்சுங்க. 8 டிகிரில ராகு இணைஞ்சிருச்சு. நீ சனி ராகு அப்படின்ற விஷயங்கள் ஒரு பகை என்றாலும் செவ்வாய் அப்படின்ற விஷயத்துல இருக்கிற ஒரு கெடுதல்களை ராகு அப்படின்ற விஷயம் பண்ண மாட்டாரு. ராகு அப்படின்ற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த செவ்வாய் கொடுக்குற அளவுக்கு கெடுதல்கள் அப்படின்ற விஷயங்கள ஓரளவுக்கு அந்த குருவோட ரொம்ப நெருங்கிட்டாரு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 0 டிகிரில இருக்கிற அவர் 8 டிகிரி 7 டிகிரில அவர் தான் இணைஞ்சிருக்காரு. இது கூட 10 டிகிரில செவ்வாய் இணைஞ்சிருக்காரு.
அப்படின்றதுனால வந்து கண்டிப்பா வந்து செவ்வாய் கொடுத்த கஷ்டத்தை அந்த ராகு அப்படின்ற புத்தி கொடுக்காது அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு 9ஆம் மாசத்துக்கு பிறகு கண்டிப்பாக இப்ப இருக்க உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படின்ற விஷயங்கள் உங்களுக்கு இருக்காது அப்படின்றத சொல்ல. ஆக 9ஆம் மாசத்துக்கு பிறகு உங்களுக்கு அந்த குடும்பத்துல ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகுங்க, கண்டிப்பா விலகுங்க. இந்த சம்பள உயர்வு அப்படின்ற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா சம்பளம் அப்படின்னாலே வேலை. அப்போ வேலைக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6ஆம் அதிபதி, உங்களுக்கு 6ஆம் அதிபதியோட உங்களுக்கு இப்போ புத்தி அப்படின்ற விஷயம் போகுதுங்க. அப்ப சனி தசையில 6ஆம் அதிபதி புத்தி அப்படின்ற விஷயங்கள் இருக்கிறதுனால சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த சம்பளத்துல ஒரு வந்து சம்பளமே வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கக்கூடிய நிலைமை, ஒரு தள்ளி போகக்கூடிய நிலைமை, அதுல வந்து ஒரு பெண்டிங் வச்சு கொடுக்கக்கூடியது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் போகுதுங்க. ஆக உங்களுக்கு 5ஆம் அதிபதி பஞ்சமாதிபதி உங்களுக்கு செவ்வாய், அந்த செவ்வாயோட இது அப்படின்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் இருக்கு. 6ஆம் அதிபதி பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவானுங்க, அவரே குடும்பஸ்தானத்துல இருக்காரு, எப்படியும் கொடுத்துதான் ஆகணும். ஆனா இப்ப நடக்கக்கூடிய தசை அப்படின்ற விஷயம் இருக்கிறதுனால மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கு. அப்ப 6ஆம் அதிபதி உங்களுக்கு இப்போ 10ல இருக்காருங்க. ஒரு குரு பயிற்சி அப்படின்னு இப்போ வருதுங்க, ஒரு ஏப்ரல் டு மே. அப்ப அந்த மே மாசம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் ரிஷபத்துக்கு போக போறாருங்க. அப்ப அந்த ரிஷபத்துல போகும்போது ஒரு 6ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல போறாருங்க. அப்படின்றப்ப கண்டிப்பாக அந்த உங்களுக்கு சம்பளம் மற்ற விஷயங்கள்ல ஏற்பட்ட பிரச்சனைகள் போய் ஒரு 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு அப்படின்றது லக்னத்துக்கு 11ல குரு அப்படின்ற விஷயம் இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு சம்பளம் அப்படின்றது அதிகமாக கிடைக்கும். அந்த அடுத்து வந்து நடக்கக்கூடியது எல்லாமே உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க. ஆக வர்ற ஏப்ரல் மேக்கு பிறகு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து ஒரு தசாபுத்தி மாற்றம் அப்படின்றதும் 9ஆம் மாசம் வரைக்கும் அப்படி இருக்குது. அப்போ 9ஆம் மாசத்துக்கு பிறகு உங்களுக்கு நல்லா இருக்கும். ஆக பாத்தீங்கன்னா உங்களுக்கு மே மாசத்துக்கு பிறகு இருந்தே படிப்படியா உங்களுக்கு அந்த சம்பளம் மற்ற குடும்பத்துல இருக்க பிரச்சனைகளை எல்லாமே டோட்டலா விளையிருங்க. 9ஆம் மாசத்துக்கு பிறகு அப்படின்றப்ப உங்களுக்கு நல்லாவே கண்டிப்பா குடும்பத்துல சுமூத்தா போகக்கூடிய நிலைமை அப்படின்ற விஷயம் இருக்கும். அடுத்து இன்னொரு விஷயம் கோல்சாரத்துலயும் பார்க்கணுங்க. இப்போ கோல்சாரத்துல கும்பத்துல சந்திர பகவான் இருக்காங்க, அதோட உங்களுக்கு 7.5 சனி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குங்க. ஆக ஒரு சனி பகவான் கேது சந்திரன் மேல பயணம் செய்வது, அதுவும் இப்போது சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராசி சதயம் 1ஆம் பாதைங்க. அப்போ இப்போ வந்து சனி பகவான் சதயத்திலே போறாருங்க. அப்ப அந்த சதயம்னாலே ராகு ஓடுது. அப்ப அங்க இருக்கிறதும் ஜாதகத்துல இருக்கிறதும் பாத்தீங்கன்னா ஒரு 0 to 26 டிகிரி அப்படின்ற பட்சத்துல ஒரு ரொம்ப நெருங்கி இல்லை அப்படின்றதுனாலும் உங்களுக்கு ராசியிலே சனி வந்து பாத்தீங்கன்னா சதய நட்சத்திரத்துல போய் சந்திரனும் கேது இருக்குங்க. ஜனகால ஜாதகத்துல ஒரு கேது மேலேயும் சந்திரன் மேலேயும் சனி போகும்போது கண்டிப்பாக வந்து ஒரு பிரச்சனைகள் அப்படின்ற விஷயம் இருக்கும். உடல் சம்பந்தப்பட்ட உபாதைகள் அப்படின்ற விஷயங்களை கொடுக்குங்க. ஆனா இருந்தாலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு பார்வையில சந்திரன் இருந்து நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு மனம் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே ஒரு தெளிவா இருப்பீங்க. அப்படின்ற வகையில உங்களுக்கு ஒரு உடல் ஆரோக்கியம் அப்படின்ற விஷயங்கள நல்லதா இருக்கும். இருந்தாலும் ஒரு மன ரீதியான டிப்ரெஷன் அப்படின்ற விஷயங்களை அந்த 7.5 சனி அப்படின்ற டைம்ல கொடுக்கணுங்க, கொடுத்துதேங்க போகும். ஒரு உறவினர்களோட பகை, ஒரு பண தட்டுப்பாடு, ஒரு மன கஷ்டம், ஒரு டிப்ரெஷன் அப்படின்ற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த 7.5 சனி காலங்கள இருக்கணுங்க. இங்க சந்திர பகவானுக்கு பார்வை மட்டும் கிடைக்குது, ஆனா ஒரு ராசியிலேயே கேது இருக்குதுங்க. ஒரு 10 டிகிரில கேது வந்து இணைந்திருக்கு. ஆனா குருவோட பார்வை கண்டிப்பா கிடைக்குதுங்க, நல்லா இருக்கும். ஆனா வந்து ராசிக்கு கேதுவோட ஒரு இணைவு அப்படின்ற விஷயம் இருக்கிறது உங்களுக்கு. அப்ப அந்த சனி பகவானோட ஒரு 7.5 சனி நடப்பது மன கஷ்டம் அப்படின்ற விஷயம் இருக்குங்க. எல்லாத்துக்குமே பொதுவாகவே இந்த 7.5 சனி அப்படின்னாலே கஷ்டம்தாங்க. ஆக உங்களுக்கு அந்த தொழில் வேலை அப்படின்ற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்த டைமிங்ல நீங்க புதுசா தொழில் வேலை பணி அப்படின்ற விஷயங்கள் ட்ரை பண்ண முடியாதுங்க. இப்ப இந்த 7.5 சனி அப்படின்ற விஷயங்கள்ல பணத்தட்டுப்பாடு இருக்கிறத காட்டும், சனி பகவான் காட்டுவாருங்க. ஆக அந்த உங்களுக்கு கோல்சார நிறுவனப்படி பாத்தீங்கன்னா மே மாசத்துல உங்களுக்கு ஒரு ரிஷபத்துல போகும்போது கண்டிப்பாக 6ஆம் அதிபதி லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல போகும்போது உங்களுக்கு மே மாசத்துக்கு பிறகு இருந்தே படிப்படியான முன்னேற்றம், அந்த சம்பள பாக்கி வச்சிருந்ததெல்லாம் வசூலாகும் உங்களுக்கு. ஒரு அப்புறம் பாத்தீங்கன்னா 6ஆம் அதிபதி அப்படின்னால தொழில் வேலை அப்படின்றதுல ஒரு ப்ரொமோஷனும் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கண்டிப்பா இருக்குங்க. ஒரு குரு பயிற்சிக்கு பிறகு நீங்க ஒரு நல்ல இதை எதிர்பார்க்கலாம். இது வரைக்கும் குரு பயிற்சி நடந்தது அப்படி நடந்தது இப்படி நடந்ததுன்னு சொன்னாங்க, ஆனா நடக்கல அப்படின்ற விஷயம் இல்லைங்க. இந்த உங்களோட இந்த ஜாதகப்படி பாத்தீங்கன்னா இந்த குரு பயிற்சிக்கு உங்களுக்கு கண்டிப்பாக யோகம் அப்படின்ற விஷயம் இருக்குங்க. உங்களுக்கு பணி உயர்வு அப்படின்ற விஷயம் இருக்கும், கண்டிப்பா சம்பள பாக்கி வசூலாகுங்க, நல்லாவே இருக்கக்கூடிய அமைப்பு ஜாதகத்துல இருக்கு. ஆனா ஒரு விஷயம் உங்களுக்கு தற்போது அந்த 7.5 சனி அப்படின்ற விஷயம் நடக்குதுங்க.
அது கொஞ்சம் மனசுல வச்சுக்கணும். சின்ன சின்ன கஷ்டங்கள், ஒரு மனஸ்தாபங்கள் அப்படின்ற விஷயங்கள் வருங்க. குடும்பத்துல இருக்க உறுப்பினர்களோட சண்டை சச்சரவு, ஒரு பிரிவு அப்படின்ற மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனைகள் கண்டிப்பா வருங்க இந்த 7.5 சனி காலத்துல. அதை நீங்க ஒரு தெரிஞ்சுக்கிட்டு கண்ட்ரோலா அப்படின்ற விஷயமா போயிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் அனுகூலமா கண்டிப்பா இருக்குங்க உங்களுக்கு. அப்புறம் அந்த மே மாசத்து ஒரு குறுப்பெயர்ச்சிக்கு பிறகு ஒரு பணம், சம்பளம், ஒரு பணி உயர்வு அப்படின்ற விஷயங்கள்ல ஓகே. ஆனா குடும்பத்துல எப்போ அமைதி இருக்கும் அப்படின்ற விஷயம் கேட்டிருக்கீங்க. அது செவ்வாய் சனி குடும்பஸ்தானத்துல இருக்குங்க. அந்த செவ்வாய் சனியோட ஒரு தசபுத்தி மாற்றம் அப்படின்ற விஷயங்கள் ஒரு நகலுங்கன்னு அது பாத்தீங்கன்னா 9ஆம் மாசத்துக்கு பிறகு உங்களுக்கு நல்லா இருக்கு. அப்ப குடும்பத்துல ஒரு இந்த பிரச்சனைகள் அப்படின்றது ஒரு அக்டோபர் மாசத்துல இருந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்ற விஷயமா கண்டிப்பா இருக்குங்க. இப்போ உங்களுக்கு ஒரு தசாபுத்தி மாற்றத்துல எப்படி இருந்தது, இனிமே எப்படி இருக்கும் அப்படின்ற சின்ன விஷயங்களை பார்த்துடலாம். நீங்க 2 கேள்வி கேட்டுறேன், 2 கேள்வி தான் கேட்டிருக்கீங்க. சிம்பிளா ஒரு பொதுவான பலன்கள் விஷயங்களை பார்த்தாச்சு. இப்போ தசாபுத்தி மாற்றத்துல உங்களுக்கு என்னென்ன இதெல்லாம் நடந்திருக்கும், இனிமே எப்படி இருக்கும் அப்படின்ற இதுக்காலம் எப்படி இருக்கும் அப்படின்ற சின்ன விஷயங்களை நம்ம பார்த்துடலாங்க. பாத்தீங்கன்னா ராகு தசையில குரு புத்தியில பிறந்திருக்கீங்க அப்படின்ற வகையில உங்களுக்கு கண்டிப்பா ராகு தசை குரு புத்தி, ராகு குரு இணைவு அப்படின்ற விஷயம் நடந்திருக்கு. ஆக ராகு குரு இணைவு அப்படின்ற விஷயம் நடந்திருக்கு. அப்ப ராகு தசை குரு புத்தி பிறந்த உடனே பிறந்த ஊர்ல இருந்து வேற ஒரு மாற்றம் அப்படின்ற விஷயங்கள் மாதிரி கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும். அப்புறம் ராகு சனி அப்படின்ற விஷயம் வந்துருச்சுங்க. அந்த சனி பார்த்தீங்கன்னா செவ்வாயோட இணைஞ்சிருக்குது அப்படின்றப்ப 1982 இருந்து 85 வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ராசிக்கு விரையாதிபதியும் அவரே வராரு. அப்படின்னால ஒரு குடும்ப செலவுகள், விரயம், ஏதாவது பிரச்சனைகள் அப்படின்றது அந்த ஒரு 1982 to 85ங்க. அந்த ஒரு இளம் வயது அப்படின்னாலும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஃபேமிலியில ஒரு சின்ன ஒரு குடும்ப கஷ்டம் அப்படின்ற விஷயம் இருந்திருக்கும். ஆக அடுத்து பாத்தீங்கன்னா 85 to 87, 1985 to 87 பாத்தீங்கன்னா ராகுதசை புதன் புத்தி, புதன் உச்சங்க. அவங்களுக்கு லக்னத்துக்கு ஒரு அவயோகியர் இருந்தாலும் 12ல மறைந்து சுக்கிரனோட இணைந்து அங்க உச்சமாகுது. அப்ப திடீர் யோகங்கள் அப்படின்ற விஷயங்கள் கண்டிப்பா 12ஆம் இடத்துல இருக்குங்க. அருமையான விஷயம். ஒரு திடீர் யோகங்களை கண்டிப்பாக ஃபேமிலிக்கு ஒரு விஷயம், நல்ல விஷயங்கள் அப்படின்னு நடந்திருக்குது. 1985 to 87 நடந்திருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா ராகு தசை கேது புத்தி அப்படின்றது குரு பார்வையில உங்களுக்கு கேது பகவான் இருக்காரு. ஒரு வளர்பிறை சந்திரன்ல தேய்பிறை சந்திரன் தான் இருந்தாலும் ஒளி பொருந்திய சந்திரன் அப்படின்றதுல இருக்காரு. அப்படின்னாலும் கேது சந்திரனை பாதித்து கேது நல்லா இருக்காருங்க. அப்படின்றப்ப ராகு கேது ஒரு புத்தி அப்படின்ற விஷயங்கள் இருக்கும். சுக்கிர புத்தியும் உங்களுக்கு நல்லா இருந்திருக்கும். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1991 வரைக்குமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ராகு அப்படின்றது குருவோட இணைஞ்சிட்டாலே குடும்பத்துக்கான பொருள் சேர்க்கை, பணம் வரவு, ஒரு வீடு வாகன சேர்க்கை, எல்லா விஷயங்களும் நல்லா இருந்திருக்கும். ஆனா பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு பிரச்சனைகள் அப்படின்றது இன்னுமே பாத்தீங்கன்னா போயிட்டு தான் இருக்கும். ஏன்னா சிம்மம் பாதிக்கப்பட்டிருக்கு. ஒரு சிம்மத்துல சனி ராகு அப்படின்ற விஷயங்கள் இருக்கும்போது பூர்வீக சொத்து அப்படின்ற பிரச்சனைகள்ல ஏதாவது ஒரு கேஸ் இது அப்படின்ற மாதிரி போயிட்டு தான் இருக்கும். இல்ல ஒரு அண்ணன் தம்பி பிரச்சனைகள்ல அந்த சொத்து பிரச்சனைகள் அப்படின்ற விஷயங்கள் கண்டிப்பாக அந்த விஷயம் அந்த சிம்மம் பாதிக்கப்படும் போது செவ்வாய் பாதிக்கும் பொழுது சனி பகவானால பாதிக்கப்படுது அப்படின்றதுனால அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு போயிட்டு தாங்க இருக்கும். ஆக ராகு சுக்கிர புத்தியில கண்டிப்பாக உங்களுக்கு பொருள் சேர்க்கை, பண சேர்க்கை, வரவு, ஒரு எல்லா வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் சேர்க்கறது, அந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு ஃபேமிலியில குடும்பத்துல எல்லா விஷயங்களும் நல்லா இருந்திருக்குங்க. அடுத்து ஒரு சூரியன் சந்திரன் அப்படின்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராகு தசையில சூரியன் சந்திரன் செவ்வாய் அப்படின்ற விஷயங்கள் பகையுதுங்க. ஆக கடைசி லாஸ்டா பாத்தீங்கன்னா ராகு தசையில கடைசி ஒரு 4 வருஷம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கஷ்டம் இருந்திருக்கும். அது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சுக்கிர தசை, கேது தசை, புதன் தசை அப்படின்ற விஷயங்கள் பாத்தீங்கன்னா ஒரு நல்லாவே கண்டிப்பா இருந்திருக்கும். சூப்பரா இருக்குங்க. உங்களுக்கு கடைசி சுக்கிரன் சந்திரன் செவ்வாய் அப்படின்ற ராகு தசையில அந்த 3 புத்திகள் பாத்தீங்கன்னா கடைசி 4 வருஷம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் அப்படின்ற விஷயங்கள் இருக்கு. அடுத்து குரு தசை 1995 இருந்து 2011 வரைக்கும் குரு தசை உங்களுக்கு. அப்ப அந்த குரு தசை அப்படின்ற விஷயம் உங்களுக்கு குரு பகவான் ஒரு சிம்மத்துல இருக்காரு, லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல இருக்காருங்க. அப்ப குடும்பம் உங்களுக்கு பொருளாதாரம் விஷயத்துல எல்லாமே ஒரு நல்ல நிலைக்கு வந்திருக்கிறது. பாத்தீங்கன்னா இந்த குரு தசை அப்படின்றது கடக லக்னத்துக்கு குரு தசை அப்படின்ற விஷயம் கண்டிப்பா நல்லா இருக்குங்க. ஒரு அந்த குரு தசையில உங்களுக்கு எல்லா வகையான விஷயங்களும் எல்லாமே நடந்திருக்கும். உங்களுக்கு ஒரு பாத்தீங்கன்னா 1980 பிறந்திருக்கீங்க. குருதசை பாத்தீங்கன்னா 1995 அப்படின்னா 15 வயசு. உங்களுக்கு 15 வயசுல இருந்து உங்களுக்கு 2011 ஒரு 15 வருஷம். சொல்லுங்க சார். ஹலோ.
குருதசை பார்த்தீங்கன்னா 1995 2011 வரைக்கும் ஒரு 16 வருஷம் பார்த்தீங்கன்னா எப்படி அதோட இணைவு ஏதோ ஒரு வருஷம் 2 வருஷம் பிரச்சனைகள் இருந்ததாலும் கிட்டத்தட்ட அந்த குருதசை அப்படின்ற விஷயம் உங்களுக்கு ஒரு லக்னத்துல உச்சமான குரு அப்பதான் 8 டிகிரி விலகி இருக்காருங்க உங்களுக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா சிம்மத்துல போயிருக்காரு. ஆக குடும்பத்துக்கான வருமானம் ஒரு பிரச்சனைகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நிவர்த்தி ஆயிருக்கும். 2011 வரைக்கும் வந்து உங்களுக்கு நல்லாவே இருந்திருக்குங்க. அடுத்து உங்களுக்கு இப்ப ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா சனிதசை. சனிதசையில உங்களுக்கு ஒரு சூரிய சந்திரன் செவ்வாய் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2011க்கு பிறகு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனிதசை சனி புத்தி. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ 2021 இருந்து உங்களுக்கு ஒரு 27 வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நடக்க போற விஷயங்கள் ஒரு சூரியனோட புத்தி உங்களுக்கு 2021 ஸ்டார்ட் ஆயிருக்கு. அடுத்து 2023 வரைக்கும் பாத்தீங்கன்னா சந்திரனோட புத்தி. இப்போ வந்து 2024 9ஆம் மாசம் வரைக்கும் செவ்வாயோட புத்தி. ஆக இந்த ஒரு சனி தசையில உங்களுக்கு ஒரு கஷ்டமான ஒரு சின்ன பிரச்சனைகள், குடும்பத்துல பிரச்சனை, பண வருமான பிரச்சனை, எல்லா ஒரு சொத்து பிரச்சனைகள் அப்படின்ற விஷயங்களை கொடுக்கக்கூடியது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாயோட அணிஞ்சிருக்கு இல்லைங்களா, அதனால நல்ல விஷயம் அப்படின்றதுனால இப்போ உங்களுக்கு 2021 இருந்து 2024 வரைக்கும் ஒரு சின்ன கஷ்டங்கள் அப்படின்ற விஷயம் இருக்குங்க. இது 9ஆம் மாசம் வரைக்கும் சரியாயிடும். ஒரு 3 மாசம், இந்த 3 மாசங்கள் மட்டுமே பாத்தீங்கன்னா இன்னும் 9 மாதங்கள், அதாவது இந்த 3 வருடம் 21 இருந்து 24 வரைக்கும் இந்த 3 வருஷம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்ற விஷயங்கள் இருக்குங்க. 3 வருஷமா உங்களுக்கு இந்த பண பிரச்சனைகள் அப்படின்ற விஷயம் இருக்கு. ஏன் அதே டைமிங்ல உங்களுக்கு 7.5 சனி அப்படின்ற விஷயமாகவும் நடந்து ஒரு விரை சனியா இருந்தாரு. அது பிறகு ராசியிலேயே செம்ம சனியா வந்து மறுபடியும் வந்து விரை சனியா போய் இப்போ வந்து உங்களுக்கு செம்மத்துல வந்து சதயத்துல போயிட்டு இருக்காருங்க. அப்படின்றதுனால உங்களுக்கு இந்த பிரச்சனைகள்ல கொஞ்சம் கஷ்டம்ன்றது கரெக்டா. தசா புத்தியும் உங்களுக்கு அதே போல சனி தசையில சூரிய புத்தி 21 ஆரம்பிச்சிருக்குங்க. அப்ப இந்த 21 இருந்து பாத்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நீங்க வந்து வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு மன கஷ்டம், பிரச்சனைகள், குடும்பத்துல பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் வந்து பாத்தீங்கன்னா அனுபவிச்சிட்டீங்க. அடுத்து இப்ப இந்த வருஷம் 9ஆம் மாசத்துக்கு பிறகு அக்டோபர்ல இருந்து உங்களுக்கு ஏப்ரல் மேல இருந்து குரு பயிற்சியில இருந்தே உங்களுக்கு கொஞ்சம் நல்ல விஷயங்கள் அப்படின்றது நடக்க ஆரம்பிச்சிருங்க கண்டிப்பா. ஏன்னா குருவோட பார்வையில சந்திரன் இருக்காரு. உங்களுக்கு லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி 11ஆம் இடம் ஏறும்போது பணம் கண்டிப்பாக நீங்க கேட்ட மாதிரி ஒரு ப்ரமோஷன், ஒரு பணம் வந்து அதிகமாக கிடைக்கிறது அப்படியான விஷயங்கள் கண்டிப்பாக நடந்துடும். அது பிறகு படிப்படியாக ஒரு குடும்பத்தில் இருக்க பிரச்சனைகளும் வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் மாதம் வரைக்கும் இந்த பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்குங்க. அது பிறகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பயும் போல குடும்பம் நல்லா இருக்கக்கூடிய அருமையான ஒரு டைம்ல இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2027க்கு பிறகு பார்த்தீங்கன்னா சனி தசை குரு புத்திங்க, மறுபடியும் குருவோட யோகமா அந்த குரு 2ஆம் இடத்துல இருக்கு. அது பிறகு கேது தசை, சுக்கிர தசை, சூரியன், சந்திரன், செவ்வாய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து உங்களுக்கு படிப்படியா உங்களுக்கு எல்லாமே நல்ல டைமிங்கா இருக்குதுங்க. ஆக நீங்க கஷ்டம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ராகு தசையில ஒரு 4 வருஷம், சந்திர தசையில ஒரு 5-6 வருடங்கள், இந்த ஒரு 10 வருடங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஷ்டமான விஷயங்களா நடந்திருக்குங்க. இப்போ கூடிய நடந்துகிட்டு இருக்கு. ராகு தசையில ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. இப்போ சனி தசையில ஒரு 4 வருஷம் வந்து கஷ்டம் அப்படின்ற விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. அது பிறகு நடக்க போறது எல்லாமே உங்களுக்கு நல்லதாங்க இருக்க போகுது. ஆக ஜாதகம்லாம் ஒரு அருமையான ஜாதகம், நல்ல விஷயமா தான் இருக்கு. ஆனா ஒரு சின்ன பிரச்சனைகள் தான். அந்த 7.5 சனியில மாட்டிக்கிடுச்சு. அப்புறம் தசாபுத்தியும் அதே சேம் வந்துருச்சுங்க. அந்த ஜாதகமும் 7.5 சனி, அந்த தசாபுத்தி, இந்த 3ம் ஒரே நெருக்கோட்டில் வரும்போது மட்டும்தான் பாத்தீங்கன்னா ஒரு விஷயங்கள், கெட்ட விஷயங்கள், ரொம்ப கெட்ட விஷயங்கள்லாம் நடக்கும். ஒரு யோகம்னா திடீர் ஒரு ராஜயோகம் அப்படின்ற மாதிரி நடக்குங்க. அந்த வகையில இதுல கொஞ்சம் ஒரு பிரச்சனைகள் அப்படின்றதுல உங்களுக்கு இருக்கு. இந்த விஷயங்கள் இந்த வருஷம் முடிஞ்சதுன்னே அடுத்து 2025 உங்களுக்கு நல்லா இருக்குங்க. அடுத்த தசபுத்தி மாற்றங்கள் உங்களுக்கு அருமையா இருக்கு. அப்படின்றப்ப குடும்ப பிரச்சனை, எல்லா பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிருங்க. இப்போ அடுத்து உங்களுக்கு நடக்க போற தசைகளும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனி தசை குரு புத்தியிலிருந்து கேது தசை, உங்களுக்கு வந்து குருவோட பார்வையில கேது அப்படின்ற இருக்கு. சுக்கிரன் அங்க உச்சம் பெற்ற புதனோட சுக்கிரன் இருக்குங்க, அருமையா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா சூரியன் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு உச்சம் பெற்ற புதனோட இணைந்துள்ள சூரியனோட வீட்டுல சூரியன் அப்படின்றது அருமை. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லா இருக்குங்க. ஏன்னா நீங்க 2 விஷயம் கேட்டீங்க. 2 விஷயத்துக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மே மாசத்துல இருந்தே உங்களுக்கு தீர்வு அப்படின்ற விஷயம் கிடைச்சிடும். 2020 இருந்து உங்களுக்கு குடும்ப பிரச்சனையும் எல்லாமே விளைக்கிறோம். அடுத்து நல்லதா இருக்க போகுதுங்க. மற்றபடி அவர் கேள்வி கேட்கும்போது சொல்லிடலாம் சார், அருமையா இருக்கு சார், ஜாதகம் நல்லா தான் இருக்கு. இப்போதைக்கு தான் கொஞ்சம் சின்ன பிரச்சனை.